வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. சமீபத்தில் நடிகர் விக்ரம் அரிய வகை குரங்குடன் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அக்கரையில் உள்ள முத்துவின் வீட்டிற்கு சென்று விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். நடிகர் விக்ரமின் மகன் முத்துவின் பேரனை திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த விசாரணையில் என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது, சொல்லுங்க. தமிழ் சினிமாவில் சேது, பிதா மகன், சாமி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள்ல நடித்து பிரபலமாக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் விக்ரம். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்டு இருந்தார். குறிப்பாக ஒரு அரிய வகை குரங்குடன் அவர் இந்த வீடியோவை எடுத்து பதிவிட்டு இருந்தார். இந்த வீடியோவானது பெரிதளவுல சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில உடனடியாக நடிகர் விக்ரம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து அந்த வீடியோவை உடனடியாக நீக்கினார். இது ஒரு சர்ச்சையை எழுப்பியது. குறிப்பாக இது அரிய வகை குரங்கு எனவும் அதனை வீட்டுல வளர்க்கக்கூடாது எனவும் இவர் எப்படி இதை வைத்திருந்தார் என்பது தொடர்பான ஒரு சர்ச்சையானது சமூக வலைதளங்கள்ல பெரிதளவுல எழுந்த நிலையில இது தொடர்பாக தற்போது வனத்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வீடியோ, அந்த குரங்குடன் இருக்கக்கூடிய வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக போலீசார் அந்த வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில அக்கறையில இருக்கக்கூடிய மறைந்த முத்து அவருடைய வீட்டுல தான் இது எடுக்கப்பட்டிருப்பது வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததை அடுத்து அக்கறையில இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு சென்று வனத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்திருக்கிறார்கள். அந்த விசாரணையில தான் பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த அரிய வகை குரங்கு என்று கூறப்படக்கூடிய இந்த லார்கிபான் எனப்படக்கூடிய இந்த அரிய வகை குரங்கு அந்த இடத்திற்கு, அதாவது நடிகர் விக்ரம் தன்னுடைய மகளை அந்த வீட்டிற்கு தான் கட்டி கொடுத்திருக்கிறார். அதனால அவருடைய மகளை பார்ப்பதற்காக நடிகர் விக்ரம் அந்த அக்கறையில இருக்கக்கூடிய முத்துவோட வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த குரங்கானது சேல்ஸுக்காக வந்திருக்கிறது. அந்த சேல்ஸுக்கு வந்த குரங்கை அவர் பார்த்து நன்றாக இருக்கிறது என்று அவர் அதனுடன் அந்த குரங்குடன் ஒரு வீடியோவை எடுத்திருக்கிறார். அதனை தான் இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கிறது. பின்னர் அவர்களது வீட்டிலேயே அந்த குரங்கு தனக்கு பிடிக்கவில்லை என கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அந்த சேல் செய்ய அந்த நபரும் அந்த குரங்கை எடுத்து விட்டு சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த குரங்கு ஏற்கனவே லைசன்ஸ் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பரிவேஷ் 2.0 என்ற ஆப் அந்த ஒரு ஆப் இந்த அரிய வகை விலங்கை கொண்டு வருவதற்கும் அதே போன்று எக்ஸ்போர்ட் செய்து இம்போர்ட் செய்யக்கூடிய அந்த அரிய வகை விலங்குகளை பதிவு செய்யக்கூடிய அந்த ஆப் ஒன்று இருக்கிறது மத்திய அரசாங்கத்தால. குறிப்பாக என்ன மாதிரியான விலங்குகள் தங்களிடம் உள்ளது என்பது தொடர்பாக அந்த ஆப்ல அந்த வெப்சைட்ல பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த விலங்கை தாங்கள் வீட்டில் வளர்க்கிறோம் என்பது தொடர்பாக பதிவு செய்வார்கள். வனத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த அரிய வகை விலங்குகளை வளர்ப்பதற்கான அந்த இட வசதிகள் இருக்கிறதா, என்ன மாதிரியான உணவுகள் வழங்குகிறார்கள் என்பது தொடர்பான அனைத்து வசதிகளும் வனத்துறை அதிகாரிகள் சோதனை செய்த பின்பு இதற்கு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பார்கள். அந்த சர்டிபிகேட் என்று முழுவதுமாக வைத்திருக்க வேண்டும். அதாவது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய அனைத்துமே அந்த பரிவேஷ் என்ற ஆப்ல பதிவு செய்தால்தான் பின்னர் இவர்கள் இந்த குரங்கை வைத்திருக்க முடியும் என்று ஒரு கருத்தையும் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த குரங்குக்கான லைசன்ஸ் இருக்கிறதா என்பது குறித்து தற்போது போலீசார், அந்த வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. அதே போன்று அந்த அவருடைய முத்துவோட வீட்டுல அரிய வகை பறவைகளும் இருந்திருக்கிறது. அதனை எல்லாமே வனத்துறை அதிகாரிகள் சோதனை செய்திருக்கிறார்கள். அந்த பறவைகள் அனைத்துமே அந்த பரிவேஷ் ஆப், அந்த பரிவேஷ் வெப்சைட்ல பதியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த இடத்துல வாங்கப்பட்டது என்ற முழு தகவலும் அதுல குறிப்பிடப்பட்டிருப்பதால தற்போது வனத்துறை அதிகாரிகள் அதனை விசாரணை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். மேலாளர் மட்டுமே அந்த வீட்டில் இருந்திருப்பதாகவும் மேலாளரிடம் தீவிரமாக விசாரணை செய்துவிட்டு வனத்துறை அதிகாரிகள் சென்றிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த சேல் செய்ய அந்த நபர் யார் என்பது குறித்து தான் வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கும் நடிகர் விக்ரமுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும் குரங்கு நன்றாக இருந்ததால, அழகாக இருந்ததால அவர் அந்த வீடியோவாக எடுத்து அதனை பதிவிட்டிருப்பதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.